வணக்கம் மிஸ். நீங்கள் பார்த்து இருக்குது பிரைட் ஃபிக்ஸ். நான் தான் பிரைட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபைன், நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இமேஜின் யுவர் செல்ஃப் அண்ட் உங்களை பற்றி சொல்லணுன்னா நீங்கள் ஜேகேவோட அத்தை பொண்ணு அண்ட் ஜேகே உங்களோட மாமா பையன். ஸோ நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கீங்க, ஜேகே 3rd இயர் படிச்சுட்ருக்காரு. இதே போதும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம். நீங்கள் ஃபுல்லாகவே வில்லேஜ் சைடு தான், ஆனால் ஜேகே அப்படி இல்லை, சிட்டி பையன். அண்ட் உங்களை ரொம்ப பிடிக்கும் ஜேகேக்கு. உங்களை பார்த்து பார்த்து ரசிப்பார். ஒரு தடவையும் ஊருக்கு வரும்போது நீங்கள்னா ரொம்ப பிடிக்கும். அப்பைக்கப்போ சைட் அடிப்பார், எல்லாமே பண்ணுவார் உங்ககிட்ட. பட் உங்களுக்கும் அவர் மேலே க்ரஷ் இருக்குது, பட் நீங்கள் காட்டிக்கிட்டதில்லை 2 பேருமே. வாங்க இதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது ஜேகே தான் ஊருக்கு வந்துட்டு உங்களை தான் தேடிட்டுருக்காரு. அத்தை எங்கே வயனை காணும்? ஏய் தம்பி, அவள் ஸ்கூல் போயிருக்கா 12th ஸ்டாண்டர்டில். அவளுக்கு நைட் கிளாஸ்லாம் இருக்கும். எப்படியும் 8:30 ஆகும் வர. என்ன 8:30? ஏன் இந்த ஊர் மட்டும் இப்படி இருக்குது? நைட் கிளாஸ்லாம் வைக்கிறாங்க. அங்கெல்லாம் அப்படிலாம் இல்லை, 4 o'clock விட்டுருவாங்க. ஜங்குக், அதெல்லாம் சிட்டிப்பா, இது வில்லேஜ். இது இப்படி தான். சரி, ஒரு 8:30 ஆகும். இன்னும் ஒரு 4 hours தானே, வெயிட் பண்ண வந்துடுவா. ஓ சரி, ஓகே, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவர் உங்கள் ரூமில் தான் பால்கனியில் நின்றுட்டுருக்காரு. இப்போ அப்படியே 8:30 ஆகும். நீங்களுமே இப்போ வீட்டுக்கு வந்துட்டுருக்கீங்க, ரொம்ப டயர்டாக வந்துட்டுருக்கீங்க. உங்களோட சாக்ஸ், ஷூ எல்லாத்தையுமே கழட்டி ஒன்று ஒன்றா போட்டுட்டு வரீங்க. மா என்னடி மா, எனக்கு ரொம்ப ஹெட்டேக்காக இருக்குது. ஒரே ஒரு காஃபிம்மா, இல்லாட்டி ஜிஞ்சர் டீ, ஏதோ ஒன்று. எனக்கு ஒன்று போட்டாம்மா, எனக்கு ரொம்ப தலைவலிக்குது. சரி ரூமுக்கு போ, நான் போட்டுட்டு எடுத்துகிட்டு வரேன். அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் பேகெலாம் அங்கேயே கடாசிட்டு நீங்கள் உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. அங்கே போனால் ஜேகே அங்கே நின்றுட்டுருக்காரு. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காமல் நீங்கள் போய் பெட்டில் விழுந்துட்டு, ஆமாம், ஐயோ இவனை பார்க்குறதுக்காக நான் இன்னும் எவ்வளோ கஷ்டப்படணுமோ தெரிலையே, ஐயோ அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கும் சீலிங்கை பார்த்து பேசிகிட்ருக்கீங்க. அப்போது உங்கள் ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. சார்ஜில் இருக்க உங்கள் ஃபோனு. நீங்கள் போய் அந்த ஃபோனை எடுத்துகிட்டு வந்துட்டு, யார் மாமா? அப்போ நீங்கள் ஸ்மைல் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே ஜேகேக்கு தான் மெசேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க. என்னடி பண்ணுற? இப்போ தான் ஸ்கூல் முடிஞ்சு வந்தேன். நீ என்ன பண்ணுற? நானா சும்மா பால்கனியில் நிற்கிறேன். ஓ சரி, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்டி, நீ சாப்பிட்டியா? இல்லை, இப்போ தான் டீ கேட்டிருக்க அம்மா கிட்ட. ரொம்ப டயர்டாக இருக்குது. அப்போ அப்படியே அவரும் அந்த ஃபோனை பாக்கெட்டில் வச்சுட்டு உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறாரு. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காம ஜேகேவோட சேட்டை பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்கீங்க. ஏய் என்ன மாமா குரல் இங்கே வரையும் கேட்குது? மாமா ஆன்லைனே இல்லை. ஏய் உன்னதாண்டி, இங்கே தான் நிற்கிறேன். அப்போ நீங்கள் தான் அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே அங்கே நிற்கிறாரு. மாமா நீ எப்படி இங்கே? அது இருக்கட்டும், என்ன ஒரே சிரிப்பாக இருக்குது? அது ஒன்றும் இல்லை, சும்மா. ஓ சும்மாவாடி? ஆமாம் சும்மா தான். சரி ரைட்டுடி அப்படின்ட்டு உங்களே பார்த்துட்டே இருக்காரு. எதுக்கு என்ன இப்படி பார்த்துட்ருக்க? இல்லடி, ரொம்ப நாள் ஆச்சுல உன்னை பார்த்து, அதனால தான். ரொம்ப அழகாக இருக்க. ரொம்ப அழகாக இருக்கண்ணா? மாமா பொய் சொல்லாத. உனக்கு அக்காவை தானே பிடிக்கும்? அக்காவா? யார்டி? அதான் அந்த பெஸ்டி அக்கா. பெஸ்டி அக்கா. ஆமாம், என் பெஸ்டி இருக்கா, அவளுக்கு என்ன? அவங்கள தானே உனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னெல்லாம் கம்மியாக தானே பிடிக்கும். யார் ரீசனா? இல்லை, எனக்கு தெரியும் உனக்கு அவங்கள தான் ரொம்ப பிடிக்கும். ஓ ஆமாண்டி, அவளை மாதிரி ஒரு ஆளுகள்லாம் பார்க்கவே முடியாது. அவள் ரொம்ப அழகுடி. சரி. அப்போ உங்கள் மூஞ்சி இப்படி டல்லாகுது, அதெல்லாம் ஜேகே நோட் பண்ணிட்டு, ஆமாம் எப்போ ஊர் பக்கெட்லாம் வர்றதா ஐடியா இருக்கா இல்லையா? வரேன், சீக்கிரம் வரேன்.
அதுக்கு தானே இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிட்ருக்கேன். உன் கூடவே இருக்கலாம்ல. நீ வாடி, ஒரே ஒரு வருஷம்தான். நானும் காலேஜில் இருப்பேன், 4th இயர் மட்டும்தான். அதுக்கப்புறம் நானும் வேலைக்கு போயிடுவேன். நீ அந்த காலேஜில் 3 வருஷம், இல்லை 3 வருஷம், 2 இருக்குமா? நீ என்ன கோர்ஸ் எடுக்க போகிறேன்னு தெரில. ஸோ 3 4 ஓகே, ஏதோ ஒன்று விடு. ஒரு 3 வருஷம் நீ தனியாக தான் சுற்றணும். சுத்துறியா? என்னது இது? அட ஆமாம், பரவாயில்ல. நீ பிஜி போட்டு அதே காலேஜில் படி. எது பிஜி போடவா? ஏண்டி அறிவு இருக்காடி? எவன்டி திரும்ப காலேஜ்லாம் படிப்பான்? இதே எப்பா இளவெடுத்த காலேஜ், அதை போய் இன்னொரு வருஷம் என்ன அங்கேயே படிக்க சொல்கிற? மாமா எனக்காக படிக்க மாட்டியா? அவனா இப்படி பேசி மயக்கிருங்கடி மாமனை. என்ன? ஒன்றும் இல்லை, பார்க்கலாம் சரியா? பார்க்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் அவர் கையை பிடிச்சி உங்கள் பெட்டில் உட்கார வைக்கிறீங்க. சொல்லு, என்ன டயர்டாக இருக்கு? எதுவும் வாத்தி கீத்தி பிரச்சனை பண்ணுறானா? சொல்லு, மண்டே பொழந்தரேன். ஐயோ மாமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் என்னடி? அப்புறம் என்ன இப்படி டல்லாக இருக்க? நைட் கிளாஸ், மார்னிங் கிளாஸ், அப்புறம் நிறையா ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஆனால் உன்னை பார்த்ததுக்கப்புறம்தான் என் மனசு அப்படியே லேசாக இருக்குது. ஓ, என்னை பார்த்தா உனக்கு மனசுலாம் லேசாக மாறிடுமா? ஆமாம், இது என்ன கேள்வி? ஏன்னா இந்த உலகத்துலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது என் மாமனை மட்டும்தானே. ஓ சப்பா, போதுண்டி, நெஞ்சு நக்கிட்ட. சீ போமாம்மா. ஹார்ட்டை டச் பண்ணிட்டேன்னு சொன்னேன்டி. ஓ சரி, அதுக்கு ஏன் நெஞ்சு நக்கிட்டா? சீச்சி ஓரா அப்படிலாம் தப்பாலாம் யோசிக்கக்கூடாது சரியா? அதெல்லாம் ஏன்னே நீ வேற, எனக்கு சிரிப்பு தான் வருது உன்னோட. சரி விடு, நீ ஏன் அப்படிலாம் சொன்ன? அதனால தான். சரிடி, போதும். சரி, அத்தை கூப்பிட்றாங்க போல், நீ போய் டீ குடிச்சிட்டு வா. ஆமாம், எப்போ வந்த நீ? நான் ஈவினிங் போல் தான் வந்தேன். செம்ம டயர்டு, நானும் போய் தூங்குறேன். நீயும் தூங்கு. மார்னிங்காக போயிடுவியா? ஆமாம், 7 o'clockலாம் கிளம்பிடுவேன். சரி ஓகேடி, நீ கிளம்பு. நான் அப்புறம் வந்து பார்த்துக்கிறேன், ஓகேவா? சரி. என்னடி ஒன்றுமே சொல்லல? என்ன சொல்லணும்? அதான் டெக்ஸ்ட்ல எல்லாம் சொல்லுவேன், இப்போ தூங்க போகிறேன்னு சொல்கிறேன், சொல்லவே இல்லை. அதான் என்னது? உனக்கு தெரில? இல்லை தெரில. உனக்கு தெரில? இல்லை மாமா, எனக்கு தெரியல. ஓகேடி, ஓகே, நான் போகிறேன் அப்படின்ட்டு ஒரு சும்மா அழுகிற மாரி நடிச்சிட்டு கிளம்பிட்டாரு. அங்கே ரூமில் போயிட்டு, அவன் ஏன் ஐ லவ் யூ சொல்ல? அப்படிலாம் சொல்லுவாள்ல, எதுக்கு போ? என்ன நேரில் இருக்கும்னா சொல்ல மாட்டாளா? நான் இப்போ என்ன பண்ணேன்? லவ் யூவா கேட்டேன்? ஐயோ, அவளாம் ப்ரப்போஸ் பண்ணோம்ல நினைக்கிறேன். பண்ணிடுவாளா? இல்லை நம்ம தான் போய் பண்ணோமா? கடவுளே, அவளை அகெயின் வந்து லவ் யூ, குட் நைட் அப்படி சொன்னால் நல்லா இருக்கும்ல. அப்போது அவரோட ஃபோனுக்கு டெக்ஸ்ட் வருது உங்ககிட்ட இருந்து தான். பாய், குட் நைட், லவ் யூ அப்படின்னு வருது. அவர் அதை பார்த்துட்டு தான் சிரிக்கிறாரு. டெக்ஸ்டில் மட்டும் மகாராணி பேசுவாங்க, ஆனால் நேரில் பார்த்தா சரி மாமா, போகிறேன் மாமா, யோ குழந்த அப்படின்ட்டு அவரும் நினச்சிட்டு அப்படியே ஃபோன்லாம் வச்சுட்டு படுத்துட்டாரு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் தான் உங்கள் சைக்கிள்லாம் தொடச்சிட்ருக்கீங்க 7 o'clock போல். அப்போது ஜேகேவும் எழுந்திரிச்சு வந்துட்டு உங்ககிட்ட உட்காந்துட்டு, என்னடி ஸ்கூலா? ஆமாம், ஸ்கூல் தான். சரி, நான் கொண்டாந்து விடவா? கொண்டாந்து விடுறியா? சரி இரு, வரேன், ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன். ஃப்ரெஷ்ஷப் ஆகலாம் இங்கே டைம் இருக்காது. நீ போய் ப்ரஷ் பண்ணிட்டு டிஷர்ட் மாற்றிட்டு வா, நம்ம போகலாம்.
ஏய், குளிச்சுட்டு வந்தாரண்டி, அப்படியே ஊர் சுற்றிட்டு வருவேன். அதெல்லாம் இங்கே வேலைக்காகுது மாமா. எனக்கு டைம் ஆகுது, 7:30 கிளாஸ் எனக்கு. நீ இப்போ போனேன்னா 1.5 மணி நேரம் ஆக்குவ குளிக்கவே. இதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ இப்போ கிளம்பு. நீ டிஷர்ட் எடுத்து போடு, ப்ரஷ் பண்ணிட்டு வா. என்னெல்லாம் வச்சுக்கலாம். நீ போ, நீ போய் கிளம்பு. போகிறேன்டி, போகிறேன் இரு அப்படின்ட்டு அவரும் போய் ப்ரஷ்லாம் பண்ணிட்டு டிஷர்ட் மாற்றிட்டு வராரு. அவர் பிளாக் கலர் டிஷர்ட், ஒயிட் ட்ராக் மாரி போட்டிருக்காரு. நீங்கள் அதை பார்த்துட்டு, ஐயையோ இவன் வேற இப்படி அழகா இருக்கானே, ஐயையோ ஸ்கூலில் கொண்டாந்து விட்டான்னா அந்த பொண்ணுங்கள்லாம் இவனையே பார்ப்பாளுங்களே. இவன் என்ன பண்ணலாம்? மாமா, என்னடி, வா போகலாமா? இல்லை, கூலிங் கிளாஸ் இருக்கா? இருக்குடி. எங்கே இருக்கு? ஏய், ரூமில் பேக்கில் இருக்குடி, போய் எடுத்துகிட்டு வா. எதுக்குடி அதெல்லாம் எடுக்கணும்? நீ எடுத்துகிட்டு வா மாமா, நான் தான் சொல்கிறேன்ல. சித்த இரு வரேன் அப்படின்ட்டு அவரும் போய் கூலிங் கிளாஸ் எடுத்துகிட்டு வராது. உங்ககிட்ட மாஸ்க் இருக்கும், அது கொடுத்து பிளாக் மாஸ்க்கு, அதை போட சொல்கிறீங்க. எதுக்குடி இப்படி என்ன இது பண்ணுற? வீடு நான் தான் வர்றேனே, அப்புறம் எதுக்கு? அதெல்லாம் உனக்கு புரியாது. என் நிலமை எனக்கு தான் புரியும். ஓ நிலமையா? என்னடி பேசுகிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ மாஸ்கையும் போடு சேத்தா. சரி ஓகே அப்படின்ட்டு ரெண்டையுமே போடுறாரு. மூஞ்சனா தெரியல, பட் ஆனால் அழகாக இருக்காரு, உங்களுக்கு பார்க்க தெரிகிறாரு. ஐயோ இவன் என்ன ரொம்ப அழகாக இருக்கான். இதில் அதே பரவாயில்லையோ? இல்லை, இதே பரவாயில்ல. சைட் அடிக்காமல் இருந்தால் சரி. மூஞ்சி கொஞ்சோண்டு இந்த மூக்கு தெரியுது, அதை எதை வச்சு மறைக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சிட்ருக்கீங்க. அப்போ ஜேகே உங்களை பார்த்துட்டு, என்னடி யோசிக்கிற? இல்லை மாமா, அது என்ன அது இதுன்ட்டு போயிட்டுருக்க. வா போ, கிளம்பலாம். பேக் எங்க? இந்தோ மாட்டிக்கோ, கிளம்பு அப்படின்னு அவர் தான் அவங்கள பைக்கில் கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் இன்னமும் யோசிச்சுட்டே வரீங்க, குட்டி கோண்டு அந்த இடத்துல மூக்கு மட்டும் தெரியுது அப்படின்ட்டு. என்ன பண்ணலாம்? மூக்கு மட்டும் தெரியுது. ஏய், உன்னை தானே கொண்டாந்து விட வந்திருக்கேன், ஏதாச்சும் பேசிட்டு வா. என்னடி இப்படி பண்ணிகிட்ருக்க? என்னடி யோசிக்கிற? அது ஒன்றும் இல்லையா? என்னமோ ஆச்சு வாயின் உனக்கு. போமாம்மா, எனக்கு ஏதோ ஆச்சு, விடு. ஆமாண்டி, உனக்கு ஏதோ ஆச்சு தான் அப்படின்ட்டு உங்களை கொண்டாந்து ட்ராப் பண்ணிட்டு அவர் டக்குன்னு போயிட்டாரு. ஐயோ, இவனை ஏதோ திட்டி அமிச்சிட்டோமோ, ஐயோ அப்படின்ட்டு நீங்களும் சோகமாகவே கிளாஸ்குள்ளே போகிறீங்க. இப்போ அப்படியே ஜேகே கிட்ட வந்தா, ஜேகே உங்களுக்காக கொலுசு வாங்க வந்திருக்காரு. கொலுசு நல்லா தான் இருக்குது, ஆனால் அவளுக்கு ஹிப் செயின் வாங்கலாமா? நல்லா இருக்கும்ல, அதுவும் அந்த குட்டி கவுண்டு மச்சம். அவளுக்கு தெரியாமலே நான் அதை பார்த்துருக்கேன், அந்த மச்சம் அப்படின்ட்டு வெக்கப்பட்டு சிரிக்கிறாரு அதை நினச்சிட்டு. சரி, ஹிப் செயினே வாங்குவோம் அப்படின்ட்டு ஒரே ஒரு ஹிப் செயின், லைட்டாக ஒரு மெல்லிசான ஒரு செயினாக இருக்கும், அது வாங்குறாரு. லைட்டாக ஒரு முத்து மட்டும் இருக்கும் அதில். அதை வாங்கிட்டு நல்லா தான் இருக்கும் அப்படின்ட்டு அதை வாங்கிட்டு வர்றாரு வீட்டுக்கு வந்துட்டு உங்கள் ரூமில் தான் அதை வச்சுருக்காரு. நீங்களும் இப்போ ஈவினிங் வீட்டுக்கு வரீங்க நீங்களும். அப்போது ஜேகே தான் உங்கள் ரூமில் படுத்திருக்கான். நீங்களும் அவன்கிட்ட வந்து படுத்துட்டு, ஆமாம் ஏன் இங்கே படுத்திருக்கா? உன் ரூமுக்கு போல? ஏன் படுக்கூடாது இங்கே? அப்படிலாம் இல்லை, நீ படுத்துக்கோ இங்கே, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னடா இங்கே படுத்திருக்கேன்னு தான் கேட்டேன். சரி, டோரை லாக் பண்ணிட்டு வாங்க. எதுக்கு? ஒன்றும் பண்ண மாட்டேன்டி, டோரை லாக் பண்ணிட்டு வா. ஓகே அப்படின்ட்டு டோர்லாம் லாக் பண்ணிட்டு வர்றீங்க. ஜேகே அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. நீங்களும் ஒரு பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, சரி சொல்லு, எதுக்கு கூப்பிட்ட? அதுவா, அது தானே இழுத்துட்டே இருக்க. என்ன சொல்லு.
அது ஒன்றும் இல்லடி, உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கினேன். கிஃப்டா? எனக்கு பர்த்டேவும் இப்போ இல்லை, எதுக்கு கிஃப்ட் வாங்கினேன்? தொண்ணு பேசாதடி, கொஞ்சம் வாயை மூடு அப்படின்ட்டு உங்கள் வாயை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு, எனக்கு ரொம்ப நாள் இதை சொல்லணுன்னு ஆசைடி, அதான் வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன சொல்ல போகிற? வாயை மூடு, நான் சொல்கிற வரையும் வாய் தோறுகாத, சரியா? சரி, ஓகே. அப்புறம் அப்படியே அந்த செயினை எடுத்து வச்சுட்டு, ஹிப் செயினை எடுத்து வச்சுட்டு, இது இது மாமா என்ன பண்ணுற நீனு? இருடி இது இது உனக்கு தாண்டி. எனக்கா? எதுக்கு? நான் வாங்கினேன்டி உனக்கு. அது தெரியுது மாமா, எதுக்கு வாங்கினேன்? அதுவா? அதுதான் சொல்லு. ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன்டி, அதுக்கு தான் வாங்கினேன், ப்ரப்போஸ் பண்ணேன். எங்கே ஒழுங்காக பண்ண விடுற? தொண்ணு உன் வாயை வச்சு பேசிகிட்டே இருந்தா இப்படி தான் பண்ண முடியும். எடுத்து போட்டுக்கோ, இது உனக்கு தான். அப்போ நீங்கள் அப்படியே அவரே பார்த்துட்டு, என்ன எனக்கா? ஆமாம், இது உனக்கு தான். இடுப்பில் போடுற செயின், கிழத்தில் போட்டு தொலைஞ்சிடாத, இடுப்பில் போடுற செயின் போட்டுக்கோ. எனக்கு அதெல்லாம் தெரியும், ஹிப் செயின்னு. அப்புறம் என்ன, போட்டுக்கோ போ அப்படின்ட்டு அவர் இப்படி சொல்லிவிட்டு அவர் ரூமுக்கு போயிட்டாரு. அங்கே போயிட்டு உட்காந்து தான் யோசிக்கிறாரு. ஐயோ, என்னடா இப்படி பேசிட்டு வந்துட்டோம். ஆஹா, ப்ரப்போஸ் பண்ண போனால் இப்படி பண்ணிட்டு வந்துட்டோம். ஐயோ, இவ போடுவாளா என்ன? நாளைக்கு வேற திருவிழா, போடுவான்னு தான் நினைக்கிறேன். ஹாஃப் சாரி எப்படியும் போடுவா, எப்படியும் போட்டால் நல்லா இருக்கும்ல. தெரியலையே அப்படின்றவர் பீதியில் இருக்கார். இப்போ நெக்ஸ்ட் டே திருவிழா, அவரும் நல்லா ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு உங்கள் ரூமுக்கு வந்து தான் பார்க்குறாரு. பட் நீங்கள் அங்கே இல்லை. உங்கள் அம்மாட்ட வந்து கேட்டோன்னே அவள் கோயிலுக்கு போயிட்டாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் அப்படியே யோசிச்சுட்டு, கோயிலுக்கு போயிட்டாலோ, சரி ஓகே போகலாம் அப்படின்ட்டு அவர் எல்லா இடத்துலையும் உங்களை கோயிலில் வந்து தேடி இருப்பார். ஆனால் நீங்கள் அங்கே இருந்திருக்க மாட்டீங்க. என்ன, எங்கே தேடியும் இல்லை, வேற எங்கே இருப்பா அப்படின்ட்டு நல்லா யோசிக்கிறாரு. திரும்ப அவர் வீட்டுக்கே வந்திருப்பார். வீட்டுக்கு வந்துட்டு ஃபோன் எடுத்து உங்களுக்கு தான் கால் பண்ணுறாரு. நீங்கள் அட்டனே பண்ணலை. ஐயோ, என்னவ அட்டன் பண்ண மாட்டேன்றா? ஒரு வேளை என் மேலே கோவமாக இருக்காளோ? ஐயோ, நம்ம வேற தெரியாமல் பண்ணிட்டோமா என்ன? ஐயோ அப்படின்ட்டு ரொம்ப யோசிக்கிறாரு. அப்போ நீங்கள் தான் உங்கள் வீட்டுக்குள்ளே ஹாஃப் சாரி போட்டுட்டு ஜேகே கொடுத்த ஹிப் செயின் போட்டுட்டு ஓடி வர்றீங்க. அம்மா அம்மா, அப்போ யாருமே இல்லை உங்கள் வீட்டில், ஜேகே மட்டும்தான் இருக்காரு. அம்மா இருக்கியா இல்லையம்மா? அப்போ ஜேகே தான் ஸ்டெப்ஸில் வந்துட்டு உங்களை தான் பார்க்குறாரு. வா, என்ன அழகா இருக்கா. ஹே, இது நான் வாங்கி கொடுத்த ஹிப் செயின் தானே, நல்லா இருக்கு அப்படின்ட்டு அவர் அதையே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் மாமா, அம்மா எங்க? அம்மாவா? உன்னை தான் மாமா, அம்மா எங்க? தெரிலடி, நானே இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். அம்மாவுக்கு கால் பண்ணேன், என் ஃபோன் வேறு அவகிட்ட இருக்கு. இரு பண்ணுறேன் அப்படின்ட்டு அவர் அப்படியே அந்த ஹிப் செயினை தான் பார்த்துட்ருக்காரு. மாமா ரொம்ப பார்க்காத, நீ வாங்கி கொடுத்தது தான். நானும் ஓகே. இல்லை புரியலடி, என்ன ஓகேனா? நீ என்ன சொல்லி கொடுத்த? நான் உன்னை ப்ரப்போஸ் பண்ணி கொடுத்தேன், அதுக்கு தான் ஓகே. அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி சிரிப்பு வந்துட்டு, என்ன ஓகேவா? ஓகேனா புரியல. ஓகேனா ஓகே தான். இல்லடி, கொஞ்சம் தெளிவாக சொல்லு. மாமா ஓகே மாமா. இல்லடி, இன்னும் நல்லா தெளிவாக சொல்லு. மாமா நீ சொன்னல, அதுதான், அதுக்கு ஓகே. அவர் அப்படியே டோர்கிட்ட போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு உங்களை அப்படியே இழுத்துட்டு வந்து சோஃபாவில் உட்கார வைக்கிறாரு. என்ன எதுக்கு இப்போ டோர்லாம் சத்திட்டு வந்த?
என்னத்துக்கிட்ட இப்போ ஓகே ஓகே சொன்னேன்? நீ நேற்று என்ன சொன்ன? அதுக்கு தான் நான் ஓகே ஓகே சொன்னேன். ஓகே ஓகே. ஆ ஓகே ஓகே. என்னடி நினச்சிட்ருக்க உன் மனசில்? அப்படியே உங்களை லிஃப்ட் பண்ணி அவர் தைஸில் உட்கார வைக்கிறாரு. என்ன போ எதுக்கு இப்போ மடியில் உட்கார வச்ச? வாய மூடுறி. ஐயோ உன்னோட மாரடிக்க முடியலடி உன் வாயை வச்சுன்னு. என்ன போ நான் விடு, நான் தான் ஓகே சொல்லிட்டேன்ல. ஓகே ஓகே. அது என்னடி ஓகே ஓகே? லவ் யூ டூனா லவ் யூ டூன்னு சொல்லுடி. அதை விட்டுட்டு ஓகே ஓகேன்னா இல்லை, நான் மட்டும் உனக்கு அழகாக கிஃப்ட்லாம் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நீ இதோ ஓகே ஓகே. நான் என்ன 3வது மனுஷனா? இல்லை இல்லை அப்படி இல்லை, இப்போதைக்கு ஓகே ஓகே. உனக்கு என்னடி உனக்கு ஓகே ஓகே? லவ் யூ டூ சொல்லு. நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டு இப்போ என்ன பண்ண நீன்னு அப்போ தான் அவர் ரியலைஸ் பண்ணுறாரு அவர் கிஸ் பண்ணதை. ஐயோ கிஸ் பண்ணி தொலைச்சிட்டுனா என்னமோ பண்ணண்டி. இப்போ நீ சொல்லு, லவ் யூ டூ சொல்லு. இல்லை நீ இப்போ என்னமோ பண்ணல. ஆமாம் இப்போ பண்ண, அதுக்கு என்ன போ? முத்தா கொடுத்தேன், இப்போ என்ன? வாங்கிக்கிட்ட அகெயின் கொடுத்துடணும்ல எதாக இருந்தாலும். ஆமாம் அதான் லவ் யூ டூ சொல்லுங்கிறேன். வாங்கிக்கிட்டல்ல, லவ் யூ டூ சொல்லு. அப்போ நீங்கள் லவ் யூ டூ. அப்போ அவர் சிரிச்சிட்டே இல்லை இது பத்தாது எனக்கு, வேற வேணும். இல்லை இல்லை இது போதும் உனக்கு, நீ விடு நான் போகிறேன். இல்லடி பத்தாது எனக்கு, பத்தவே பத்தாது இது. நான் எதுவும் சொல்லவும் இல்லை கொடுக்கவும் இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவர் லேப்பை விட்டு இறங்கிட்டு நான் போகிறேன் போ. போயிடுவியா? டோரு லாக் எட்டுமா? போ, நான் பின்னாடி வழியாக போய்க்கிறேன். சரி போ. அப்போது அங்கேயும் போய் அவர் டோர் லாக் பண்ணி வச்சுருக்காரு. ஏன் இப்படி பண்ணுற? ஒன்றும் இல்லடி, நீ கிளம்பு போ அப்படின்ட்டு அவர்கிட்ட வந்து உட்காந்துட்டு அவர் லேப்பில் அப்படியே கை வச்சுட்டு, என்ன அகெயின் உட்காரணுமா? ஆமாம். அப்போ அவரும் உங்களை லிஃப்ட் பண்ணி அவர் லேப்பில் உட்கார வச்சுட்டு, என்னடி என்ன அகெயின் கிஸ்ஸா? அதில்ல. அப்புறம் அப்புறம் என்ன? அது அது உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் சொல்ல மாட்டேன். அதுவும் இல்லாமல் நேற்றுக்கு நீ வேற ப்ரப்போஸ் பண்ணிட்டு போயிட்டியா? எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல. ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. உன்னை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் உன்னை அலைய வச்சுட்டேன் காலையிலேருந்து. ஐம் சாரி. ஓ அப்போ மேடம் வேணும்னு தான் அலைய வச்சிங்க என்ன, அப்படி தானே? அப்படி இல்லை, என்ன சொல்கிறது, எனக்கு உன்னை ஃபேஸ் பண்ண முடியல அவ்வளோதான். மற்றபடி நானும் லவ் யூ டூ. பத்தாதுடி. ஏன் பத்தாது? பத்தவே பத்தாது எனக்கு. இப்போம்மா அப்போ அவர் ஷாக்காக அவங்கள பார்த்துட்டு பத்தாதுடி. அந்த கிஸ் அப்படியே அவர் அப்படியே எடுத்துட்டு அவர் அப்படியே பேக் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவரும் நல்லாவே பண்ணுறாரு, நீங்களும் நல்லாவே பண்ணுறீங்க. அப்படியே கிஸ் பேக் பண்ணிவிட்டு 2 பேருமே கிஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு 2 பேரும் மூச்சு வாங்கிட்டு சிரிச்சிட்டே இருக்கீங்க. நீ சிரிக்காத, எனக்கும் சிரிப்பு வருது. இனிமேல் நிறையா அந்தமாரி இருக்கும்ல? மேபி. இல்லை புரியல. மேபினா மேபி ஓகேடி மேபி அப்படின்ட்டு உங்கள் சீக்ஸில் கிஸ் கொடுத்துட்டு லவ் யூ நானும். ஓகே. இல்லை புரியல. ஓகேண்ணா என்ன, எனக்கு ஓகேண்ணா என்ன மீனிங்? அப்படியே அவர் காதுகிட்ட போயிட்டு ஓகே மீன்ஸ் 1 கிஸ் போதுமா? அதுதான். ஓ
இப்போ தாண்டி புரியுது. ஓகே ஓகேண்ணா. ஓகேடி. ஏய் நான் ஓகே தாண்டி சொன்னேன். ஏய் நான் அது கேட்கலடி, ஓகேன்னு தான் சொன்னேன். ஏய் போதுண்டி, ஒன் கிஸ். ஏய் என்னடி நீ இப்படி இருக்கா? ஓகே சொன்னா? ஐயோ சரி சொல்லலை, நீ அது சொல்லலை. அதுக்கு தான் மீனிங்னா அப்படியே கொடுத்துட்டே இருக்கிறதா? இதுக்கு ஆமான்னு எடுத்துக்கிறதா இல்லைன்னு எடுத்துக்கிறதா? ஏய் வாயை திறந்து பேசுடி, முத்தாவே கொடுக்காம. ஆமாம் ஓகேண்ணா, ஒன் கிஸ் தான் போதுமா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அவரும் பேக் கிஸ் பண்ணுறாரு. ஓகேடா, அன்டில் த சைனிங் ஆஃப் பிரைட், டாடா பாபா, ஐ லவ் யூ. நமக்கு இன்னொரு சேனல், ஒரு எடிட்டிங் சேனல் இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதையும் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.